ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், உங்களுக்கு நன்றி. என்னோடு கூட இந்த பரிசுத்த வேதாமத்தை குறித்து யோசிப்பதற்காக உங்களுக்கு நன்றி. காரணம், இந்த பூலோகத்தில் இன்றைக்கு பரிசுத்த வேதாமத்தை படிப்பதற்கோ கேட்பதற்கோ சமயம் இல்லை. எல்லோரும் எப்படி நல்ல முறையில வேலை செய்து நிறைய பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து வயிறு நிறைய சாப்பிட்டு கண் நிறைய படம் பார்த்து சாக வேண்டும் என்று தான் ஆசிக்கிறார்களே தவிர இந்த பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி என்ன என்று யோசிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் என்னோடு கூட நீங்கள் பரிசுத்த வேதாமத்தை ஆராய முன் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. உமக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் அவைகளை மன்னித்து ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில அசைவாடி இந்த பரிசுத்த வேதாமத்தின் வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நோவாவின் கதை நாம் படித்து வருகிறோம். நோவாவின் சம்பவம் ஒரு முக்கியமான சம்பவம். காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நோவாவின் சம்பவத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். கடைசி காலங்களில் நோவாவின் நாட்களை போல இருக்கும் என்று அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். நோவாவின் காலத்துல என்ன இருந்தது? யுத்தங்கள் காணப்பட்டது. அதாவது அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் தங்களுடைய இஷ்டப்படியே வாழ்ந்தார்கள். வயலன்ஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு வெட்டி கொண்டார்கள். அதே காரியத்தை தான் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் நோவாவை அழைத்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். நோவா பேழையிலிருந்து வந்ததற்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஆகிய ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்தெடுத்து அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அப்படி என்றால் என்ன? நோவா செய்த முதல் காரியம் என்ன? ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? அன்றைக்கு ஆதாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை நோவாவின் குடும்பத்திற்கு கொடுக்கிறார். இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பலுகி பெருக வேண்டும். யோசித்து பாருங்கள். இந்த பூலோகத்தில் மிருகங்கள் இல்லாவிட்டால் மனிதனுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவருடைய படைப்பு மிகவும் அதிசயமானது. இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் உதாரணத்திற்கு மிருகங்களைத்தான் பயன்படுத்துகிறோம். அதாவது மிருகங்களைத்தான் ஒரு உதாரணமாக காட்டுகிறோம். காட்டிற்கு ராஜா சிங்கம், தந்திரமுள்ள நரி, இப்படி என்று பலவிதமாக மிருகங்கள், காக்கையை குறித்தோ கிளியை குறித்தோ, இவைகளெல்லாம் மிருகங்களை வைத்துத்தான் மனிதர்களுக்கு போதிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆண்டோர் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் பேழையிலிருந்து புறப்பட்டு இந்த பூமியை நிரப்பட்டும் என்று. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நோவா செய்த முதல் காரியம் என்ன? இந்த பேழையை விட்டு இறங்கின பட்சத்தில் தானே. இந்த நோவாவின் கதையை போல அநேக கதைகள், கில்கமிஸ் என்றெல்லாம் எப்படி பூலோகத்தை வெள்ளம் அடித்தது என்று கட்டுக்கதைகள் கூட இருக்கிறது. ஆனால் நோவாவின் பேழை பரிசுத்த வேதாமத்திலே கொடுக்கப்பட்ட அளவின்படி இருப்பதனால்தான் நோவாவின் கதை மாத்திரம்தான் உண்மையான கதை. மற்றவைகள் எல்லாம் அளவும் சரியில்லை, அதை சொன்ன கதைகளும் சரியில்லை. ஆகவே தான்
ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தர் என்பதை பார்க்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? முதலாவதாக அவன் செய்த காரியம் ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினான். அப்படி என்றால் என்ன? பலி செலுத்துதல். ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. மேசியா என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். தகன பலி. ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை செலுத்த வேண்டும். இந்த பலி செலுத்துதல் மூலமாக ஆண்டவர் வரப்போகிறார் என்ற ஒரு காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான்? கற்றுக் கொடுக்கிறான். காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். நோவா பேழைக்கு போன பொழுது பல விதமான யோசனைகள் அவருடைய மனதில் இருந்திருக்கும். நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் எத்தனையோ குடும்பங்கள் நேசித்து இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் பேழையை கட்டுவதற்கு உதவி செய்திருந்திருக்கலாம். எத்தனையோ நல்ல மக்கள் வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறு என்ன? அவருடைய பிரசங்கத்தை நம்பாமல் பேழைக்குள் வரவில்லை. அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்திருக்கலாம். அநேகர் யோசித்துக் கொள்வது என்ன? நான் யாருக்கும் தீமை செய்யாவிட்டால், நல்லவனாகவே வாழ்ந்து விட்டால், எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பரலோகத்துக்கு போய்விடலாம். கிடையாது. அந்த நோவாவின் பேழைக்கு ஒரு கதவு இருந்தது. அந்த நோவாவின் பேழையின் கதவை அடைத்தவரும் ஒருவர் தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. எந்த மார்க்கத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்க பரலோகத்திற்கு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம் என்ன செய்ய மாட்டான்? என்னுடைய ராஜ்யத்திற்கு வரமாட்டான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நோவா செய்த முதல் காரியம் தகன பலி செலுத்துகிறான். பலி செலுத்துகிறான். அங்கே பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். அந்த பலி செலுத்தும் நோக்கத்தை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். பாவத்தினால தான் என்ன செய்தது? பலி, ரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று. இங்க என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. எப்பொழுது மனுஷனுடைய சிந்தனைகள் பொல்லாததாக மாறுகிறது? அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை. அதைத்தான் 5 வளையாதது 50 வளையுமா என்று நாம் பார்க்கிறோம். 5 வளையாது 50 என்ன செய்யாது? வளையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலே பீடி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, சூதாடுறது, விபச்சாரம் பண்றது, அது விளையிற பயிர் மழையிலே தெரியுன்ற மாதிரி அங்கே ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சொன்ன காரியம் என்ன? மனுஷனுடைய இருதயத்தினர்கள்லாம் அவன் சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கிறதாம்? பொல்லாததா இருக்கு. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. காரணம் என்ன? யோபு 33:14, தேவன் ஒரு விசை செய்திருக்கிற காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு முறைதான் 2வது படைப்பாகி 6 நாள் படைப்பு, 7வது நாள் ஓய்வு நாள். அடுத்த காலகட்டத்தில் இங்கே வாசிக்கிறோம், ஒரே முறைத்தான் இந்த பூலோகம் தண்ணீரினால் அழிக்கப்படும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அன்றைக்கு நோவா காலத்திலே இந்த பூலோகம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த பூலோகம் நெருப்புக்கு இரையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று அவர் தெளிவாக எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் அந்த மழையினால் அழித்தார், ஆனால் நோவாவை பாதுகாத்தார். இன்றைக்கு இந்த பூலோகத்தை நெருப்புக்கு இரையாக வைத்து இன்றைக்கு நீங்கள் யுத்தங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இந்த பூமி இப்பொழுது பலவிதமாக எரிந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்களே, நீங்கள் நோவாவை போல முதலாவதாக
காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கிறீர்கள்? காலையில் எழுந்ததும் கர்த்தரை துதித்து, சோம்பலாய் படுத்து விட்டால் நீ சாத்தானுக்கு நீ ஒரு தோழன். ஆகவே இந்த கடைசி நாட்களில காலையில் எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், பலிபீடத்திற்கு வாருங்கள், ஜெபியுங்கள், அவருடைய அடைக்கலத்திற்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். காரணம் என்ன? மனிதனுடைய குணம் சிறு வயதிலிருந்து எப்படி இருக்கிறது? பொல்லாததாக இருக்கிறது. உங்களுடைய மனம் பொல்லாததாகவே இருக்குமானால் பரலோகத்திற்கு வர முடியாது. நீங்கள் கடவுளிடத்தில் வரும்பொழுது அவைகளை செம்மையாக்கி உங்களை அவர் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் நோவாவை போல பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென்.